என் பெயர் மீனா. எனக்கு 24 வயது. சிறு வயதிலிருந்தே நான் என் மாற்றாந்தாய் கமலாவுடன் வாழ்ந்து வந்தேன். அவர் மிகவும் கடினமான மனநிலையும் நடைமுறை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் குணமும் கொண்டவர். பல ஆண்டுகளாக அவர் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். மீனா, ஏழை ஆளை ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்காதே. காதல் எல்லாம் வாழ்க்கையை நடத்தாது. பாதுகாப்பான வாழ்க்கைதான் முக்கியம். அப்போது அது வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்த ஒரு பெண்ணின் அறிவுரை என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் அவர் என்னை ஒரு மாற்றுத்திறனாளி கோடீஸ்வரரை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்திய போது அந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அவரின் பெயர் அர்ஜுன் வரதன். சென்னையில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர் குடும்பத்தின் ஒரே வாரிசு. அவர்களின் நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவி இருந்தன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அர்ஜுன் ஒரு கார் விபத்தில் சிக்கியதாகவும் அதனால் அவர் நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதன் பிறகு அவர் பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகி வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி பல வதந்திகள் பரவின. அவர் மிகவும் கோபக்காரர், பெண்களை வெறுப்பவர், யாருடனும் பேச மாட்டாராம். ஆனால் என் தந்தையின் கடன்களால் என் மாற்றாந்தாய் என்னை அந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வற்புறுத்தினார். நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீடு ஏலத்துக்கு போகாது. தயவு செஞ்சு மீனா, உன் அப்பாவுக்காக இதை செய். நான் அமைதியாக தலையசைத்தேன். ஆனால் என் உள்ளத்தில் இருந்தது தியாக உணர்வு அல்ல, அவமானம். திருமணம் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான பாரம்பரிய மாளிகையில் நடைபெற்றது. நான் சிவப்பு நிற காஞ்சிபுரம் பட்டுச் சேலையில் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் என் மனம் வெறுமையாக இருந்தது. மணமகன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தது. அவர் சிரிக்கவில்லை, அவர் பேசவில்லை. ஆனால் அவரது ஆழமான கண்கள் மட்டும் என்னை விட்டு விலகவில்லை. அந்த இரவு திருமண இரவு. நான் பதட்டத்துடன் அறைக்குள் நுழைந்தேன். அவர் இன்னும் சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தார். மங்கலான விளக்கொளி அவரது முகத்தில் விழுந்து நிழல்களை உருவாக்கியது. நான் உங்களுக்கு படுக்கையில் படுக்க உதவுகிறேன் என்று நடுங்கும் குரலில் சொன்னேன். அவர் மெதுவாக பதிலளித்தார். தேவையில்லை, நான் செய்து கொள்கிறேன். நான் ஒரு படி பின்வாங்கினேன். அந்த நேரத்தில் அவரது உடல் திடீரென குலுங்கியது. கவனம் என்று சொல்லிக்கொண்டு நான் உடனே அவரை நோக்கி ஓடினேன். ஆனால் அடுத்த நொடியே நாங்கள் இருவரும் தரையில் விழுந்தோம். அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. நான் அவரின் மேல் விழுந்திருந்தேன். வெட்கத்தில் என் முகம் சிவந்தது. ஆனால் அடுத்த கணம் நான் திடீரென உறைந்து போனேன். ஏனெனில் அந்த நொடியில் நான் கண்ட உண்மை என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு அதிர்ச்சியான ரகசியமாக இருந்தது. அவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த பட்டுச்சட்டையின் கீழிருந்த திசைகள் பாறை போல உறுதியானதாகவும் சிறப்பாக பயிற்சி பெற்ற உடலமைப்புடன் இருப்பதையும் நான் உணர்ந்த அந்த நொடியில் நான் உறைந்து போனேன். 5 ஆண்டுகளாக நடக்க முடியாத மனிதனின் உடலில் காணப்படும் எந்த பலவீனமும் தசை சுருக்கமும் அவனிடம் இல்லை. ஆனால் அதைவிட என்னை அதிர்ச்சியடையச் செய்தது வேறு ஒன்று. நான் விழுந்து விடாமல் இருக்க அவன் என் இடுப்பை பிடித்து கொண்ட அந்த தருணத்தில் அவன் கோட்டின் உள்ளே மறைத்து வைத்திருந்த ஒரு குளிர்ந்த உலோகப் பொருள் என் விலா எலும்பில் அழுத்தியது. அது ஒரு சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி. ஒரு நொடி உலகமே நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அர்ஜுன் வரதனின் கண்களை நேராக பார்த்தேன். திருமணம் முழுவதும் உணர்ச்சி இல்லாமல் இருந்த அந்த கண்கள் இப்போது முற்றிலும் வேறுபட்டிருந்தன. அவற்றில் அபாயமும் கணக்கிட்ட விழிப்புணர்வும் வேட்டையாடும் மிருகத்தின் தீவிரமும் இருந்தது. ஒரு சத்தமும் போடாத, அவன் மெதுவாக சொன்னான். அது பலவீனமான மனிதனின் குரல் அல்ல, அதிகாரமும் கட்டுப்பாடும் நிரம்பிய ஆழமான குரல். அவன் என் இடுப்பை பிடித்திருந்த கை இன்னும் இறுகியது. அடுத்த நொடியே அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. நான் தரையில் படுத்திருந்தேன். என் கணவன் என்று நினைத்த மாற்றுத்திறனாளி மனிதன் என் மேல் நின்றிருந்தான். உன்னை யார் அனுப்பினார்கள் என்று அவன் குளிர்ச்சியாக கேட்டான். என்னை கொல்லவா வந்திருக்கிறாய்? என் இதயம் மார்புக்குள் பலமாக துடித்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நான் நடுங்கினேன். என் அப்பாவின் கடன்களுக்காகத்தான் இந்த திருமணம் நடந்தது. வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அவன் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். என் கண்களில் பொய்யை தேடினான். ஆனால் அவன் கண்டது பயந்து போன ஒரு இளம்பெண்ணை மட்டுமே. மெல்ல அவன் துப்பாக்கியை மீண்டும் மறைத்து வைத்தான். பிறகு எழுந்து நின்றான். எந்த தடுமாற்றமும் இல்லை, எந்த பலவீனமும் இல்லை.
6 அடி உயரத்தை தாண்டிய வலிமையான மனிதன் போல அறை முழுவதையும் நிரப்பியபடி நின்றான். நான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தேன். நீங்கள் நடக்க முடிகிறதா? அவன் ஜன்னலருகே சென்று நின்றான். அது 5 ஆண்டுகளாக என்னை உயிரோடு வைத்திருக்கும் பொய். மீனா. என் பெயரை முதல் முறையாக அவன் உச்சரித்தான். 5 வருடங்களுக்கு முன்பு நடந்தது விபத்தில்ல, என்னை கொல்ல திட்டமிட்ட தாக்குதல். அவன் ஆழமாக மூச்சு விட்டான். என்னை அழிக்க நினைத்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதனால் உலகம் முழுவதும் நான் நடக்க முடியாதவன் என்று நம்ப வேண்டும். என் உடல் முழுவதும் நடுங்கியது. அப்படியென்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள்? அவன் என்னை நேராக பார்த்தான். ஏனெனில் ஒரு சக்கர நாற்காலியில் இருக்கும் மனிதன் சாதாரண குடும்ப பெண்ணை திருமணம் செய்வது அனைவருக்கும் பலவீனமாக தெரியும். என் எதிரிகள் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைப்பார்கள். சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மிகவும் ஆபத்தான உண்மையை சொன்னான். உன் மாற்றாந்தாய் இந்த திருமணத்தை சாதாரணமாக ஏற்பாடு செய்யவில்லை. யாரோ ஒருவர் உன் அப்பாவின் கடன்களை அடைத்திருக்கிறார். இந்த திருமணத்தில் நீயே மணமகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். என் இரத்தமே உறைந்தது. யார்? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் கண்களை சுருக்கினான். அதுவரை நீ உன் கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும். வீட்டு பணியாளர்கள், பாதுகாவலர்கள், என் குடும்பத்தினர் அனைவரின் முன்னாலும் நான் நடக்க முடியாத மனிதன். இந்த ரகசியத்தை யாரிடமும் சொன்னால். அவன் வார்த்தையை முடிக்கவில்லை. ஆனால் அந்த மௌனமே போதுமான அச்சத்தை ஏற்படுத்தியது. நான் மெதுவாக தலையசைத்தேன். புரிந்தது. அவன் மீண்டும் சக்கர நாற்காலியில் அமர்ந்தான். அதிர்ச்சியாக சில வினாடிகளில் அவன் மீண்டும் பலவீனமான மனிதனாக மாறிவிட்டான். தோள்கள் சோர்ந்தன, முகம் வெளிரியது, கால்கள் உயிரற்றது போல தொங்கின. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போது என்னை படுக்கையில் தூக்கிவன். நமக்கு பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அறை கதவுக்கு வெளியே இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. யாரோ பூட்டை திறக்க முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நொடி கதவின் பூட்டில் சாவி திரியும் சத்தம் கேட்டது. அர்ஜுனின் கண்கள் திடீரென கூர்மையடைந்தன. மீனா. அவன் மிகவும் மெதுவாக சொன்னான். விளக்குகளை அணை, இப்போதே. நான் ஓடிச் சென்று மெழுகுவர்த்திகளை அணைத்தேன். அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது. அந்த நேரத்தில் கதவு மெதுவாக திறந்தது. கதவின் இடைவெளியிலிருந்து ஒரு கருமையான உருவம் உள்ளே நுழைந்தது. அது ஒரு வேலைக்காரன் அல்ல, குடும்ப உறுப்பினரும் அல்ல. அவன் கையில் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி இருந்தது. அவர்கள் உளவு பார்க்க வரவில்லை, கொலை செய்ய வந்திருந்தார்கள். என் வாயிலிருந்து அலறல் வெளிவரப்போனது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வலிமையான கை என் வாயை மூடியது. அர்ஜுன். சக்கர நாற்காலியில் இருந்த மனிதன் எந்த சத்தமும் இல்லாமல் என் பின்னால் வந்து நின்றிருந்தான். எதுவாக நடந்தாலும் கீழே குனிந்திரு. அவன் என் காதருகில் கிசுகிசுத்தான். ஒரு சத்தமும் போடாதே. அடுத்த நொடியே அவன் இருளுக்குள் நிழல் போல மறைந்தான்.